ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் ரிஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஓகேவா, பயோடெக்னாலஜி 6th செமஸ்டர் யூனிட் 2ல் வந்து ஃபஸ்ட்டில் வந்து குளோனிங் வெக்டார் இருக்கும். ரிஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆல்ரெடி குளோனிங் வெக்டார்ஸ் வந்து போட்டிருக்கோம் ஓகேவா. பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஏன்னா இது எல்லாமே அப்படியே லிங்காக தான் வரும். குளோனிங் வெக்டாரு அப்படியே ரிஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இது ரெண்டும் இருந்தால் தான் வந்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து பண்ண முடியும் ஓகேவா. இது பேஸ்டு தான் வரும் ஓகேவா. முதல்ல ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா என்னதுன்னா கட் பண்ணுறது ஓகேவா. ரிஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ன்றது ஒரு என்சைமு பாக்டீரியாவால் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு என்சைம் தான் வந்து இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஃபாரின் டிஎன்ஏவை வந்து கட் பண்ணுறதுக்கு ஓகேவா. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான டெஃபனிஷன் ரிஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்னால். இப்போ இந்த டயக்ராம் போட்டிருக்கு இல்லையா, இந்த டயக்ராமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவாக சொல்கிறேன், கவனிச்சிங்க, அப்போ தான் புரியும் ஓகேவா. இவங்க அப்படியே ஒரு நிமிஷம். இந்த பாக்டீரியோபேகஸ் இது இருக்கு இல்லையா, இது வந்து இந்த செல்லுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகுது ஓகேவா. இதுதான் வந்து செல்லு ஓகேவா. இதுக்குள்ளே தான் வந்து இது என்ட்ரி ஆகுது. அப்புறம் இந்த பாக்டீரியோபேகஸ் வந்து எதுக்காக என்ட்ரி ஆகுதுன்னா டு கில் தி பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்காக வருது. இது ஒரு வைரல் பாக்டீரியாவுக்கு ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. இது வந்து என்ட்ரி ஆகி என்ன பண்ணுதுன்னா இந்த பாக்டீரியாவை வந்து கில் பண்ணுறதுக்காக வருது. இதை தெரிஞ்சுக்கின பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா இந்த பாக்டீரியாவில் குரோமோசோம் நியூக்ளியஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த உள்ளே வர இந்த பாக்டீரியோஃபேகஸ் அது என்ன சொல்லுவாங்க, ஃபாரின் பார்ட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் வெளியிலேருந்து வர்றது எல்லாமே ஃபாரின் பார்ட்டிகள் தான். இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது, அச்சோ நம்மளை கில் பண்ண ஒன்று வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட இருக்கிற 2 என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேவா. இருங்க அதுதான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்னதை அப்படியே தான் எழுதியிருப்பேன். ஃபஸ்ட்டு பாக்டீரியோஃபேக்ஸ் என்டர்ட் இன் டு தி பாக்டீரியா செல். நான் த பாக்டீரியா டு ப்ரிவெண்ட் தெம் செல்ஃப் ஓகேவா. அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்காக 2 என்சைமை வந்து ரிலீஸ் பண்ணுது ஓகேவா. ஒன்று ஃபஸ்ட்டு என்சைம் எதுன்னு பார்த்தோம்னா மெத்தைல் குரூப் செக்ரீஷன், செகண்டு வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஓகேவா. இந்த 2 என்சைமை தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 2 என்சைம் வந்து 2 என்சைம்ஸ் வந்து எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த என்சைமை எதுக்கு அது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இப்போ உள்ளே வர அந்த பாக்டீரியோஃபேகஸை போய் கட் பண்ணுறதுக்காகவும் அழிக்கிறதுக்காகவும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகேவா. இந்த மெயினாக வந்து இந்த செகண்ட் என்சைம் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து என்ன பண்ணோன்னா அந்த உள்ளே வர பாக்டீரியோஃபேகஸை போயிட்டு கட் பண்ணிடும். இப்படி பாக்டீரியோஃபேகஸ் இதுதானா இருங்க, பாக்டீரியோஃபேகஸ் வந்து இதுதானா இதை போயிட்டு இப்படி கட் பண்ணி விட்ரும். கட் பண்ணிடுறதுனால அந்த பாக்டீரியோஃபேகஸ் வந்து கில் ஆகிடும். இப்போது இது கட் பண்ணதோடு நிறுத்திக்காது, என்ன பண்ணுன்னா இது உருவாக்குன பாக்டீரியாவே வந்து திரும்ப கட் பண்ணுறதுக்காக திரும்பி வந்துடும். அது உருவாக்குனதே தன்வினை தன்னை சொல்லுவாங்க, அது மாதிரி தான் இதுவும். அது உருவாக்குனதே அது வெட்டுறதுக்கு திரும்ப வந்துடும். அதுக்கிட்டேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட் என்சைமை வந்து செக்ரீட் பண்ணுது. இந்த ஃபஸ்ட் என்சைம் என்ன பண்ணோன்னா அந்த பாக்டீரியாவே போயிட்டு இதில் CH3 மெத்தைல் குரூப் போய் இதில் ஆட் ஆகிடும். மெத்தைல் குரூப் இருக்கிறதுனால இந்த செகண்ட் என்சைம் வந்து அந்த பாக்டீரியோஃபேகஸை வந்து கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இதுக்கிட்ட வந்து கட் பண்ணுறதுக்காக வராது ஓகேவா. அப்போது இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, செகண்ட் என்சைம் வந்து அந்த வெளியிலேருந்து வர பாக்டீரியோஃபேகஸை வந்து கட் பண்ணுறதுக்காக, ஃபஸ்ட் என்சைம் வந்து இது உருவாகிற என்சைம் கிட்டேருந்தே இதை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணுறது தான் ஃபஸ்ட் என்சைம். புரியுதா? இது கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ புரிஞ்சுதா எதுக்காக இந்த 2 என்சைம் உருவாகுதுன்னு. இது மாதிரி தான் வந்து இந்த வெளியிலேருந்து வர ஃபாரின் டிஎன்ஏ, அதாவது என்ன பாக்டீரியோஃபேகஸை வந்து கில் பண்ணுறதுக்காக இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து யூஸ் ஆகுது. இப்போது என்னடா இது ரிஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தான் கட் பண்ணோன்னா இங்கே ரிஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னு போட்டிருக்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்கு இல்லையா, இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான் வந்து 2 டைப்பு. என்னென்ன டைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோ நியூக்ளியஸ், ரிஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஓகேவா. இந்த 2 டைப். இப்போ அந்த செகண்ட் என்சைமே வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோ எண்டோன்னு பார்த்துட்டோம். இந்த எக்ஸோ நியூக்ளியஸ் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து என்னது, எண்டோ நியூக்ளியஸ் தான். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதுதான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து பார்த்தோம்னா இந்த பாக்டீரியோஃபேகஸ்னால் வச்சுங்களேன், இதில் இந்த ஃபாரின் டிஎன்ஏ வச்சுக்கோங்க, இது ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் கட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் இடத்த மட்டும்தான் அது கட் பண்ணுறதுனால
இது வந்து ஓரளவுக்கு தான் வந்து ஒரே சைட்டில் தான் கட் பண்ணும். அதனால் என்ன பிரயோஜனம், அந்த பேக்டீரியா கில் ஆகுமோ ஆகாதோ, சரியா? இதுதான் வந்து இதில் இது என்ன இந்த எக்ஸோநியூக்ளியஸ் என்ன சொன்னால் Bal31 எக்ஸோநியூக்ளியஸ் 3 இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிவிடுமா, ஓகேவா? அந்த உள்ளே வர பேக்டீரியோஃபேகஸ் வந்து கண்ணாப்பினா துண்டாக கட் பண்ணிடும். இதுதான் ரிஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸு. இப்படி கட் பண்ணுறது வந்து இன்ஜி டு கார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இது 2 மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பாவு 1 டாக்கியோ 1 இது மாதிரியான பேக்டீரியோஃபேகஸ்லாம் வந்து சொல்கிறாங்க எக்ஸாம்பிளாக. அதனால தான் வந்து இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பாயிண்ட்லாம் ஈஸியாக எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? அடுத்தது வந்து இந்த ரிஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸே வந்து பார்த்தோம்னா 3 டைப்பாக இருக்கான், ஓகேவா? சப்டைப் வந்து 3 இருக்குது. என்னென்ன டைப்பு செம்ம ஈஸி பார்க்குறது என்னடா இது டைப் மேலே டைப்பாக வந்து எனக்கு இது ஒன்று அப்படின்னு பார்த்தா செம்ம ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் வந்து இப்போது ஒரு டைப்புக்கும் வந்து எனர்ஜி தேவைப்படும் அது வந்து கட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம தான் வந்து ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸோட ஒரு டைப்பு, நீங்கள் ஒரு டைப், ஓகேவா? இப்போ எனக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு சாப்பாடு எனர்ஜி வேணும், அது மாதிரி உங்களுக்கும் சாப்பாடு வேணும், எனர்ஜி வேணும் கட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் வந்து இதுவும் கட் பண்ணி அந்த பேக்டீரியோஃபேகஸை கட் பண்ணுறதுக்கு எனர்ஜி வேணும். இந்த 3 டைப்புக்குமே புரியுதா? 3 டைப்புக்கும் வந்து எனர்ஜி வேணும். ஃபஸ்ட்டு டைப்புக்கு வந்து என்ன எனர்ஜி வேணும்னா இந்த ஏடிபி, மெக்னீஷியமு, இந்த அசினோல், மித்தோனைன் இது மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு தேவைப்படுது. எதுக்காகனா ரெக்வயர்டு சம் எனர்ஜி, புரியுதா? திஸ் டைப்ஸ் டு ரிஸ்ட்ரிக்ஷன் தி ஃபாரின் டிஎன்ஏ நீட் சம் ரெக்வயர்டு எனர்ஜி, ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து தேவை, ஓகேவா? அதுதான் வந்து இந்த 3 இது. இப்போ இது 3 கொடுக்கறது மூலிமா இதுக்கு வந்து எனர்ஜி வந்து கட் பண்ணுமா. இது வந்து 3 டிஃப்ரெண்ட் சப் யூனிட்டாக வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த 3. இப்போது இது தேர்ட் டைப், செகண்ட் டைப் பார்க்குறது முன்னாடி தேர்ட் டைப் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ தேர்ட் டைப்புக்கும் வந்து இதுக்கு வந்து எனர்ஜி வந்து தேவை, சம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவை. என்னன்னா அதே மாதிரி ஏடிபி, மெக்னீஷியம் இது சேம் தான், ஃபஸ்ட்டு மாதிரியே இதெல்லாம் இருந்தால் தான் எனர்ஜி வரும். எனர்ஜி வந்தால் தான் என்ன பண்ணணும்னா இது வந்து கட் பண்ணணும். ஆனால் செகண்ட் டைப்புக்கு வந்து வெறும் மெக்னீஷியம் இருந்தால் மட்டும் போதும். இதுக்கு தேவையான எனர்ஜி வச்சு அந்த உள்ளே வர அந்த பேக்டீரியோஃபேகஸை வந்து துண்டாக கட் பண்ணிடுமா, ஓகேவா? அப்போது நமக்கு இதில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மெக்னீஷியம் மட்டும் கொடுத்தாவே இது போதும். அப்போ வந்து செகண்ட் டைப் தான் வந்து கம்மி ரெக்குவயர்மெண்ட்லேயே வேலையை வந்து பக்காவாக முடியுது. அதனால் வந்து செகண்ட் டைப் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணோம் ஃபாரின் டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்காக, ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் எண்டோநியூக்ளியஸ், ஓகேவா? எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல்.